அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை பார்த்தா வந்து இளைஞர்கள்லாம் நாளைக்கு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்போ கொள்ளையடிச்சு நான் வந்து வணிக வளாகம் கட்டினேன்னு சொல்றாங்க. அப்போ கொள்ளையடிச்சு, அதாவது எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் எனக்கு வந்து போய் திருடுனா தான் எனக்கு வந்து மனசு திருப்தியா இருக்கும். அது வந்து நான் ஒரு என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் வந்து செய்யறேன். ஹேபிட் வந்து எனக்கு அப்படி பண்ணா தானே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு நாட்களாக இவர் எப்படி இவ்வளவு அப்ப எவ்வளவோ சம்பவங்கள் இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஒரு ஆக்ட் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணா உடனே அவங்களை குண்டாஸ்ல போட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இவர் மீது வந்து ஏன் இவ்வளோ நாளாக இவர் விட்டு வச்சிருந்தாங்க? இன்னைக்கு வந்து படிக்கிற இளைஞர்களை இதை பார்த்தா என்ன ஆவாங்க? இப்படி வந்து போய் திருடி வணிக வளாகம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ திரைப்படங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை அதுதான், அதாவது முதல்ல வந்து அந்த கட்சியில எப்படி அங்கேயே இவங்களை வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவிங்கிற அந்த பதவி வர்ற வரைக்கும் இவங்களை எப்படி அனுமதிச்சாங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழக்குகளில் ஈடுபடும் போதே இவங்களை வந்து கட்சியிலேருந்து முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்க முடியாது. அப்போ அவங்க வந்து பல தொடர்ந்து குற்றங்கள் ஈடுபடுறாங்க. அரசியலை வந்து அதற்கு கேடயமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதற்கு அந்த கட்சிகளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு படித்து இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது, ஒரு நல்ல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு ரேப்பிடோட ஊட்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள். இன்னைக்கு இவங்க வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து திருடுவது எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக இருக்குது.